ஊர்ல நம்பர் ஒன்னா இருந்தாங்க 5 பேர் அண்ணன் ஒரு பொண்ணு அவன் அனுப்புன என்னாச்சு நீ அனுப்புனது ஒரு அமௌண்ட் அனுப்பிவிட்டு அங்கேயே பிரித்து கொடுத்துட்டாரா பசங்களுக்கு அப்போ நகையே எடுக்கலாங்கிற என்ன ஒன்றாரு இப்ப போனாதான் தெரியும் என்ன தெரியுமா எங்க அம்மா இப்ப போறேன் எங்க அம்மா எனக்கு தெரியாது அதுல இருந்து பிரச்சனை போகல காசு சொல்றீங்க நகை வந்து அவருதான் வச்சாரு அதனால நான் வீட்டுல கேட்டேன் வீட்டுல எனக்கு காசு அனுப்புறேன் அது ஏன் அங்க அனுப்பிச்சுன்னு ஒரே அங்க அனுப்பிச்சிடறாரு எங்க அம்மா சொன்னாங்க நான் அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் காசு எங்க அனுப்பிச்சு அப்படின்ட்டு எங்க அண்ணன் முடிச்சுக்கிட்டு எங்க அம்மா அப்படின்னு நினைச்சேன் கல்யாணம் ஆனதுமே மாறிட்டா கேட்டுல அனுப்பிச்சான் அது எங்க கேட்ட மாதிரியே போச்சு எங்க அண்ணனுக்கு 1 கோடி வாங்கி கொடுத்தது அப்படின்னு ஒரு இப்ப போறேன் அப்படித்தான் எங்க அண்ணன் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு மாமா மட்டும் முடிச்சு எங்காவது போயிடா அப்படின்ட்டு அவரு அதான் காலி பண்ணிட்டாரு இனிமே எங்க போவாரு பாபுக்கும் தனியா ஒரு நேரம் பார்த்து வச்சிருப்பாரு செஞ்சா அது கோயில் கேட்டு அப்படி செஞ்சா கோயில் கேட்டு வெற்றிக்கிற நகை இவ்வளவு நாளா என் ஒய்ஃபு படிச்சுன்னு அதனால நகை தேவையில்லை இப்ப முடிச்சு காசு முடிச்சு அதனால இப்ப நகை தேவை அதான் ஊருக்கு போட்டு போற ஆசையே போயிடுச்சு போனோம்னா அப்ப நகை வாங்கணும் அதுக்குதான் முதல்ல அவருக்கு காசு அனுப்பிச்சு அதான் திருப்பி வைங்க அவரும் அங்க இது பண்ணிட்டாரு அவரு முதல்ல 40,000 கொடுத்துருந்தோம் அதனால மங்களம் பண்ணாங்க அந்த மாதிரி இந்த காசு கொடுத்துருவாங்க வேற எதுவும் பொம்பளை பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஆளா இருந்தாலும் எதிரியா ஒண்ணு இப்ப எங்கதான் கொண்டு விட்டாரு நிலம் வாங்கி போட்டுருக்காரா இவர் ஒரு இடம் எங்கன்னா பிடிச்சிருவாங்க எதனா இப்போ வந்து என்ன அங்கே கடை வாங்கினது வந்து வருஷத்துக்கு நல்லா பயிர் வச்சு கொடுத்துன்னு இருப்பாங்க அந்த இடத்துல தண்ணி வச்சு போயிட்டு அதனால இப்ப அங்க எதுவும் வருமானம் இல்லை கடவுளும் வந்து அப்படியே ஸ்டாக் ஆயிடுச்சு கரெக்டா போய் கடனை கட்டிட்டாரு அவரு கடனை கட்டிட்டாரு நீ பரவாயில்லப்பா ஊருக்கு வெளியே இருக்கு கொடுமை தெரியுமா எங்க அக்கா எவ்வளோத்துக்கே வச்சுட்டா அக்கா சொல்லிடுது நகையை இவ்வளோ சீக்கிரம் எல்லா நகையும் எடுத்துட்டு போய் வச்சுட்டா ஊருக்கு போற தோணுமா நான் எடுத்திருந்தா போய் செலவு பண்றது கரெக்டா இருக்கு எதுவுமே எடுக்காம போய் எப்படி செலவு பண்ணுவேன் நான் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வச்சிருக்கேன் 1,70,000 வச்சிருக்கேன் குமார வச்சா எடுத்துருவாப்புல கூட ஓட்டுவாது அந்த பக்கம் எதுவும் வாங்க
அது அவங்க பக்கம் அது அது ஒரு 5,000 கையில் இருக்கு. என் மாமா என்ன பண்ணிருக்காரு, அதை வாங்கி 30,000க்கு அங்க நகை கடையில வச்சிருந்தேன். நான் என்ன பண்ணேன், அந்த 30,000 நான் போய் அதை மூட்டை எடுத்து பேங்க்ல வச்சு அந்த காசு பத்தல. இது இப்போ வேற இடத்துல வாங்கினாலும் வச்சாலும் அதனால ஒரே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ கையில காசு இருந்துச்சு. சரி அந்த 30,000 எடுத்து கொடுத்து அதை மூட்டை எடுத்துட்டு வந்து ஒரே ஏதோ ஒன்னா சேர்த்து அப்படியே புக்காக வச்சு வேற கண்ணு தெரியலையா மயக்கு வந்து விழுந்துருச்சா 5,000 தம்பி அதெல்லாம் அப்படியே முடியாது. பெற்றுவாருங்க எவனுக்குமே என்ன ஆகாதுங்க. அப்படிதான் இதுல என்னன்னா இளமல என்ன செய்யுது, அந்த டயர் வரைக்கும் புதுசா மாற்றுறது 2,000 ஆகும்னா ஒரு டயர் செட்டு பரவாயில்ல மாற்றுது. அதுக்குதான்பா இப்ப நகைக்கு கட்டணும்பா 70,000 கட்டணும்பா 70,000 கட்டணும் 50,000 50,000 கட்டுங்க. ஜனவரிக்கு தரண்டா இவனுக்கு என்ன ப்ரெஷர் பண்ணி கேட்டா 1,00,000 கொடுத்தா என்னன்னே கிடையாது. நமக்கு டிவி வாங்கி கொடுத்தது உடனே கேட்கிறோம் காசு. அன்பளிப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தா இன்னொரு அண்ணனுக்கு வாங்கி கொடுக்கலாம். இங்கிட்ட அவங்க மாமனார் வீட்டுக்கு கூட வாங்கி கொடுக்கல. பொண்ணு எடுத்திருக்காருல்ல அவங்க வீட்டில் அவர் அப்புறம் அவர் வீட்டில் போய் அங்கே போய் தங்கன்னா எல்சியில படம் பார்க்கறது இல்லையா? அதே கலைஞர் டிவி தான் பார்க்கணும். அதே கலைஞர் டிவி தான் பார்க்கணுமா? அங்கே போன தனியாக கவனிப்பாப்புல. அதுக்கு முன்னே நான் போனேன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நைட் எல்லாம் கிளம்ப அப்படியே நம்ம இட்டு போனோம்னால இட்டு போய் விட்டு போகிறோம் கொஞ்ச நேரம் இருப்போம் வந்துட்டு திருப்பி காலையில் இட்டு வந்தோம்னா அங்கிருந்து ஒரு 16 பேர். ஏன் தங்கக்கூடாதா வீட்டில்? தங்கக்கூடாதா? இல்லை நான் இது குடும்பம் தான் தெரியுமாச்சு 4 நாள் போட்டுட்டாங்க. கல்யாணம் பண்ணு நம்ம மறுபடியும் இட்டு போக போகிறோம். அன்னைக்கு இட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, யாரை போயிட்டு எப்போ வருவாங்க 4 நாள் இருந்து அந்த நாள் சரியில்லை அதனால 4 நாள் போயிட்டு வந்துச்சு போகிற அப்படி வெளியே அங்கே எல்லாம் போன் போயிட்டு அப்படிதான் ஒரு சொல்லுங்க எல்லாம் பார்த்து வேலைக்காக காலையில் 5:30 மணிக்கு ஏற்றேன்னா வெளியே காலம் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்று சேர்த்து 500 ரூபாய் வச்சுக்க காசு நான் போயிட்டு அப்புறம் வர்றேன் அப்படின்ட்டு எங்க அண்ணன் இந்த குறுக்கு வர சொல்லி வண்டி எடுத்துட்டு அந்த கோட்டை அந்த போட்டோல பார்த்துருக்கீங்க. அந்த கோட்டோட அப்படியே போய் 6 மணிக்கு வீட்டுல யாருக்கும் தெரியாது. அப்ப போனது ஒரு டப்பா அடிக்கிறா கூட எவ்வளவு சொல்ல போகுது தெரியும். அப்போ வந்து எவனா ஒருத்தர் இருப்பான். அது ஊர்ல எவ்வளவு சொந்தக்காரன்னே தெரியாது. அது ஒரு கொடுமை. அதாவது என் மாமா அழுதுட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் என் வீட்டுல எல்லாம் சுற்றி உட்காந்து அங்க போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அது இப்போ
போறோம்னா அந்த ஆளெல்லாம் எடுப்பாங்கல்ல, ஆளை எடுத்தோம்னா பொம்பளைங்க வேலை தானே, அதனால ஆம்பளைங்க வேலை வரல. நான் எதுக்கு ஏற்கனவே ஒன்றுமே கெடுப்பு நெருப்பு வந்துச்சு, எடுத்து வந்து பார்த்தேன் மொத்தம் வரல. ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க தான் இருந்தாங்க. சவுண்டு கம்பெனி அப்படிதான் கேட்குமா, இந்த சரௌண்டிங் தான் தனித்தனியா இருப்பாங்க. இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய மனுஷன் கிடையாதா? அப்படிதான் இருக்கு. அது டென்ஷன்ல சொன்னா எவ்வளவு கோவம் வந்து சொல்லுவேன் அப்படின்னு கேட்டு அடிச்சு முடிச்சு அடிச்சு மேல அப்படி வீட்டுல அதால பேசுறது ஸ்டாப் பண்ணி மாமனார் வந்துதான் பேசிருக்கிறேன். அது நமக்கு கதலைகள்லாம் தெரியாது. அவங்களுக்கு மறுபடியும் போயிட்டோம்னா அதுக்குனால நாங்கள் நான்வெஜ் போகலன்னு சொல்லிட்டு அப்போ வெளில போகிறோம். நிறைய பேர் கொடுக்கதான் போனேன். அப்புறம் உட்காந்துச்சு நம்ம மட்டும் என்ன ஐயம்மா எப்படி இருக்கு அதில் எதுக்கு வந்துட்டு முடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கட்டியை போட்டு அழகாக அவங்க உட்காந்துட்டேன். அப்போதான் என் மாமா அழுது அதுதான் அழுது எங்கள் அண்ணன் ஓன அழுதுட்டாரு. ஓன வந்து அவரு அதெல்லாம் பெரிய எல்லாம் பாவம் கடலுக்கு போறாங்க. அவங்களுக்கு அடிச்சுக்கினாங்க. ஆமா எவ்வளோ அடிச்சுங்க? ஆமா பிரச்சனை இருந்தா போயிட்டாங்க. அதிகம் ஒரு மணி நேரம் இன்னொரு கொடுமை தெரியுமா? நான் போனேன்னா 5 பேர் வீட்டுக்கு போனோம், 6 பேர் வீட்டுக்கு போனோம். கொடுமை இங்க ஒருத்தர் இருப்பான், அங்க ஒருத்தர் இருப்பான். இவரு வீட்டுக்கு நடக்கல, அது ஒரு சண்டை வரும். வீட்டுக்கு வர மாட்டோம், மதிப்பு இல்லையா, அப்படி இப்படின்னு. அதனால யார் வீட்டுக்கு நேரம் போவேன், பாட்டி வரைக்கும் பார்ப்பேன். அக்கா ஒன்னோட சைலண்டா திரும்பிடுறது. அதான் கல்யாணத்துக்கு முன்னாலதான். அம்மா இதை பேசிக்கிறோம் கொடுப்பாங்கல்ல அப்பா. எங்க வீட்டுக்கு வந்து நம்ம வந்து உடனே அவங்க திட்டுவாங்க. போன் பண்ண நானும் கல்யாணம் பண்ணாதுன்னு எங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்ப நான் பேசும்போது அவங்களுக்கும் போன் பண்ணி பேசுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. பொண்ணை கொடுத்துட்டாங்கல்ல அதோட கட் பண்ணி விட்டுருங்க. அது நீங்க வசூல் பண்ணி முடிச்சுட்டா கட் பண்ணி விட்டா. பாபு இன்னும் வசூல் பண்ணி முடிக்கல. பைக் காசு பாதி தான் வந்துருக்கு. பைக்லாம் எடுத்து வைக்கல, அதை சொல்லிட்டாங்க. கேட்கல, எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. 2 பொண்ணு முன்னாடி எல்லாம் பண்ணா அதை செய்யல. போய் பைக்கு கடை அது எத்தனை பொண்ணுக்கு அவங்களுக்கு எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு நட்டை பிடிக்காது, வாங்குறது பிடிக்காது. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்க குக்காலும் போகுது கோயில் போகாம எல்லாம் சேர்த்து போறாங்க. இது
இல்லை அஸ்டோ ரிமோட் இல்லையா? இல்லை. வண்டி ம் 65 ரூபா இங்கே கீழே கொஞ்சம் பாபு அங்கே இது கொண்டு போனப்ப பேய் வேட்டை போனோமா அங்கேயே போட்டு வந்தாப்லையா பாபு? வண்டி நம்ம வீட்டுக்கு